அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் இணைகிறார். வணக்கம். அமோனியா கசிவில் தற்போது வரை 10 பேர் உயிரிழந்திருப்பதாக சோகமான ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. எத்தனை பேருக்கு இன்னும் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது? முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாதன். பெரியபாளையம் அருகே தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு தொழிலாளர் சிகிச்சை வழங்கிய உயிரிழந்த நிலையில் ஏற்கனவே 9 பேர் உயிரிழந்தது. தற்போது மேலும் ஒருவர் பலியானதை தொடர்ந்து உயிரிழந்த எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமோனியா வாயு கசிவு 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் வெவ்வேறு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேற்று வரை 9 பேர் சிகிச்சை பணியில் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. மேலும் இன்று சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் ஒரு தொழிலாளர் பலியானதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இந்த விபத்து தொடர்பாக பெரியபாளையம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே தொழிற்சாலையின் உரிமையாளர்களான சென்னையை சேர்ந்த ஜோசப் ஜெகன், மேலாளர் டேனியல் ஆகியோர் 3 பேரை கைது செய்து ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் பாதிப்படைந்த 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெவ்வேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மீதம் உள்ள தொழிற்சாலையில் பணிபுரிந்து 100க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களை பெரியபாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முகாம் அமைத்து தங்க வைத்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மேலும் ஒரு தொழிலாளி உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி ஒரு சோகமான ஏற்பட்டுள்ளது. விஸ்வநாதன், காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி.